شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொள்கை சொந்தங்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நாட்டத்தினால் நன்மைகளை எதிர்பார்த்த வண்ணம் இங்கு ஒன்று குழம்பி இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். தொடர்ச்சியாக நாம் கர்பலா வரலாறும் 73 கூட்டமும் என்கிற தலைப்பின் கீழ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்பாக ஏற்பட்ட சில நிகழ்வுகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வர இருக்கின்றோம். நேற்றைய தினம் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு பின்னால் இருந்து உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணம் வரை பகுதியளவில் நாம் பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரண வேதனை என்பது சாதாரணமானது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்பாக பெரும் சஹாபாக்கள் என்ற பட்டியலில் உமர் பின் ஹத்தாப் அவர்கள் பல சிறப்புகளை வாங்கியிருக்கிறார்கள் என்பதை நேற்றைய தினம் பார்த்திருந்தோம். அதில் உமர் அவர்கள் எந்த நாள் குத்தப்பட்டார்களோ அந்த நாளிலிருந்து 4வது நாள் மரணம் அடைகிறார்கள். இந்த குத்தப்பட்டு 4 நாட்களில் உமர் பின் ஹத்தாப் அவர்களுடைய மரண தருவாயில் சில நிகழ்வுகள் மிகவும் பேசப்பட வேண்டிய, படிப்பனை பெற வேண்டிய முக்கிய நிகழ்வாக இருக்கிறது. அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, காயத்தினுடைய தாக்கம் நேற்றைய பார்த்திருந்தோம். தொழுகையில் அபுலுஆ ஃபைரோஸ் என்கிற ஒரு நயவஞ்சகன் உமர் பின் ஹத்தாப் அவர்களுடைய முதுகலை குத்துவதை நாம் பார்த்திருந்தோம். அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் அக்பர், கத்தலனியல் கல்பு, ஒரு நாய் என்னை குத்தி விட்டது என்ற மொழிந்தவர்களாக தொழுகையிலேயே கீழே விழுகிறாங்க. பிறகு கட்டில எடுத்துட்டு போய் வீட்டில் வைக்கிறாங்க என்பதையெல்லாம் பார்த்திருந்தோம். அதில் அன்றைய காலத்தில் சில மருத்துவ முறைகள் வச்சுருந்தாங்க. அப்போ குத்தப்பட்ட ஒரு இடம் என்பது கடுமையான காயம் அடைந்த ஒரு இடமாக இருக்கிறது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, பழச்சாறு, பேரிச்சம்பழ சாறு உமர் அவர்களுக்கு குடிக்க கொடுக்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை வாங்க முடியாமல் வாயில் ஊற்றப்படுகிறது. அதை குடித்தா எந்த காயம் இருக்கிறோ அந்த காயத்தில் இருந்து ரத்தம் பீறிட்டு வெளியேறுது. அந்த அளவுக்கு காயத்தினுடைய தாக்கம். மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க, இது உமர் அவர்களுடைய ரத்தமா அல்லது பழச்சாரா தெரியல. சரி, பால் வெண்மை நிறத்தில் இருக்குதுல்ல, அந்த காயத்தினுடைய தாக்கத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு மருத்துவ முறை, பாலை கொடுக்குறாங்க. உமர் அவர்கள் குடிக்க முடியாம குடிச்சா அதுவும் சிகப்பு நிறத்துல ரத்தமாக வெளியேறுகிறது. மக்கள் முடிவு செய்து கொள்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில நாட்களிலோ அல்லது சில நேரங்களிலோ மரணம் அடைய இருக்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் இந்த தகவலை அறிந்து உமர் அவர்களுடைய மரண தருவாயில உமர் அவர்களுடைய நலம் விசாரிப்பதற்காக எல்லாரும் பார்க்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு அன்சாரியை சார்ந்த ஒரு சிறிய வயதுடைய ஒரு நபித்தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல பேசுகிறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சோதனை கொடுத்துருக்கிறான், கடுமையான வேதனையில் இருக்கிறீங்க, பொறுத்து கொள்ளுங்க என்பதையெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அந்த சிறிய அன்சாரி குலத்தை சார்ந்த நபித்தோழர் திரும்புகிற பொழுது அவருடைய ஆடை கீழே இழுபடுகிற செய்தியை நாம் பார்த்திருந்தோம். அப்போ உமர் அவர்கள் இந்த காயத்தினுடைய தாக்கத்தில் கூட யா இப்ன அஹி, என்னுடைய சகோதரனின் மகனே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்படி தரையில இழுபடுற அளவிற்கு ஆடை அணிய வேண்டாம்னு தடை செஞ்சிருக்கிறாங்க.
ஆடையை உயர்த்தி கட்டுங்க, இப்படி செய்யாதீங்கன்னு மரண தருவாயிலும் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு எந்த அளவிற்கு ஒரு ஆட்சி தலைவராகவும் மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடிய இடத்திலும் இருப்பவர் மிக பேறுதலாக இருக்க வேண்டும் என்பதை இந்த படிப்பனை நமக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக உணர்த்துகிறது. அடுத்து தன்னுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் அவர்களை அழைக்கிறாங்க. மரண தருவாயில் இருந்துக்கிட்டு தன்னுடைய மகனை பார்த்து, என்னுடைய அருமை மகனே, எனக்கு சில கடன்கள் இருக்கு, கிட்டத்தட்ட 86,000 திரகங்கள் இருக்குது, அதை நீ இன்னென்ன குளத்தில் இடத்துல கேட்டு அடைச்சிரு, உடனே கடனோடு மரணிக்க நான் விரும்பல என்று தன்னுடைய மகனிடத்துல கடனை வைத்து மரணித்தால் எவ்வளவு பெரிய விளைவுகள் ஏற்படும் என்பதையும் உமர் அவர்கள் பயந்ததை என்ற செய்தி நமக்கு விளக்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், ஒரு இஸ்லாத்தில் உள்ள ஒரு இறையச்சவாதி, அல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு மனிதர் போராடி ஷஹீதாக்கப்படுகிறார். டைரக்டர் சொர்க்கம் தானே, கேள்வி பதில் இல்லாம சொர்க்கம் தானே, இதெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கிறோம்ல. ஆனால் கடன் இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு இறையச்சவாதியும் போர்ல உயிர் தியாகம் செய்தவரும் தடுக்கப்படுவார், சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட மாட்டார் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னாங்க. இதை உமர் அவர்கள் பயப்படுறாங்க. எங்க 86,000 திரகங்கள் இருக்கிற நிலையில மரணிச்சிருவனோ, கடன் இருந்தால் நான் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட மாட்டானோ, தன்னுடைய மகனை அழைத்து இந்த திரகங்களை அடைச்சிருங்க, இந்த கடன்களை அடைத்திருங்கள் என்று அவ்வளவு முறையாக உமர் பின் கத்தாப் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல உமர் அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த நாள்ல இருந்து அமீருல் முஃமினீன், இறையச்சவாதிகளுக்கு தலைவராக இருந்த உமர் பின் கத்தாப் அவர்கள் ஒரு ஹலீஃபாவாக இருந்தார்கள். மரணம் அடைய போறாங்கல்ல, அதனால என்ன சொல்ல போறாங்கன்னா, இன்னையிலிருந்து நான் ஹலீஃபா கிடையாது, மக்களுக்கு ஆட்சி தலைவர் கிடையாது, அதற்கு நான் இறப்பதற்கு ஒரு சின்ன கோரிக்கை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்துல கேட்டுட்டு வாங்க, நபிகளாருடைய மனைவி கிட்டத்துல கேட்டுட்டு வாங்க. என்ன கேட்குறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடக்க ஸ்தலத்திற்கு அருகாமையில் என்னுடைய உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை கேட்டுட்டு வாங்க அப்படின்னு அப்துல்லா பின் உமர் இடத்துல சொல்றாங்க, தன்னுடைய மகன் இடத்துல சொல்றாங்க. அவங்களும் போய் கேட்டுட்டு வராங்க, அனுமதி கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு உமர் பின் கத்தாப் அவர்கள், நான் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் பதவி முடிய போடுது, அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம் என்பதை உணர்ந்து, நான் அவ்வளவு பெரிய அதிகாரியெல்லாம் கிடையாது, இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஹலீஃபா என்பது நான் கிடையாது, இன்றோடு என்னுடைய கதி முடிய போகிறது என்பதை மக்களுக்கு உணர்த்துறாங்க, மரணத்தை சந்திக்க போகிறோம் என்பதை சொல்றாங்க. அடுத்ததாக அவர்கள் அடக்கம் செய்வதற்கு முன்னால கடைசியாக அடுத்த ஹலீஃபா யாரு? அல்லாஹ்வுடைய தூதர்கள் அதற்கு பிறகு அபூபக்கர் அவர்களை நியமிச்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் பின் கத்தாப் அவர்களை மரண தருவாயில கையை பிடிச்சு பையத்து செஞ்சிருங்கன்னு மக்களிடத்துல சொல்லிட்டாங்க. அடுத்து ஆட்சி கட்டில் யாரு? உமர் பின் கத்தாப் அவர்கள் யாரையேனும் அழைத்து இவங்கெல்லாம் அடுத்த ஹலீஃபா என்று சொன்னாங்களா? அப்படி சொல்ல கிடையாது. ஒரு 6 பேர் கொண்ட குழுவை ஒன்று உருவாக்குறாங்க. அதற்கு பேர் ஷூரா கமிட்டி இப்படின்னு பெயரும் வைக்கிறாங்க. அந்த ஷூரா கமிட்டியில ஒரு 6 பேர் இடம்பெறாங்க. யார் யாரு? அலி பின் அபி தாலிப், உஸ்மான் பின் அஃபான், ஜுபைர் பின் அப்துல்லா, தல்ஹா பின் உபைதுல்லா, சாத் என்கிற நபித்தோழரும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்கிற மொத்தம் 6 பேர் கொண்ட நபர்கள். இந்த 6 பேருமே அஷரத்துல் முபஷரா, சுவனத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தி சொல்லப்பட்ட 10 தோழர்கள்ல 6 பேர் இருக்கிறாங்க. இந்த 6 பேருமே சொர்க்கம் கன்ஃபார்ம்னு உலகத்தில் அறிவிக்கப்பட்ட நபர்கள். இந்த 6 பேர்த்தையும் கூப்பிட்டு, உங்களில் 6 பேர் ஒருவர் தான் நாளைக்கு ஹலீஃபாவாக வர வேண்டும் என்று சொல்லி ஹிஜ்ரி 23ல் உமர் பின் கத்தாப் அவர்கள் 10 வருஷம் ஆட்சி செஞ்சு மரணம் அடைஞ்சிடுறாங்க. அந்த 6 பேர் கொண்ட குழு உமர் அவர்கள் ஒரு நிபந்தனையும் சொல்றாங்க, நான் மரணித்து 3 நாட்கள் தான் அவகாசம், அந்த 3 நாளில் நீங்கள் ஒரு ஹலீஃபாவை தேர்ந்தெடுத்துடணும் இப்படின்னு சொல்லிட்டு மரணிச்சிடுறாங்க. அந்த 6 பேர் ஒன்று குழும்புறாங்க. 6 பேர் கொண்ட குழுவில் ஜுபைர் பின் அல் அவ்வாம் என்ன செய்கிறாங்கன்னா, நான் இந்த போட்டிக்கு வரல, நான் ஹலீஃபாவாக விரும்பலை, நீங்கள் 5 பேரில் யாராவது ஒருவர் முடிவு செய்து ஹலீஃபாவை தேர்ந்தெடுத்துக்கங்க, மக்கள் அதை ஏற்றுக்கொண்டால் நானும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பதவியை விட்டு கொடுக்குறாங்க. அடுத்து 5 பேரில் இன்னொருத்தர் ஷாதவங்க என்ன சொல்கிறாங்க, நானும் அதே போல் பதவி விட்டு கொடுக்குறேன், நான் ஹலீஃபாவாக விரும்பலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே போல் இன்னொரு நபி தோழரும் சொல்லுகிற பொழுது மீதம் 3 பேர் தான் இருக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், அலி பின் அபி தாலிப், உஸ்மான் பின் அஃபான். இந்த 3 பேரில் தான் யாரோ ஒருத்தர் அடுத்த ஹலீஃபாவாக வர இருக்கிறாங்க.
மூன்றாவது ஹலீஃபா யாரு அப்படின்னு அந்த 3 பேர் முடிவெடுக்கிறாங்க. அப்படி முடிவெடுக்கும் பொழுது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவங்க கேட்கிறாங்க, அடுத்து இஸ்லாமிய ஆட்சிங்கிறது சாதாரண இல்லை, அல்லாஹ் சொல்ற அடிப்படையில் நடத்தணும். உங்க 2 பேர்த்துல யாராவது பதவி இப்படி முன்ன சென்ற 4 பேர் விட்டு கொடுத்த மாதிரி 3 பேர் விட்டு கொடுத்த மாதிரி நீங்க விட்டு கொடுக்க போகிறீங்களா இப்படின்னு கேட்கிறாங்க. அலி ரலி அவர்களும் மௌனம் காக்குறாங்க, உஸ்மான் பின் அஃபான் அந்த ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மௌனம் காக்குறாங்க. 2 பேரும் பேசாம இருக்கிறாங்க. பிறகு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவங்க சொல்லிடுறாங்க, இந்த போட்டிக்கு நான் வரல, 2 பேர்ல யாரோ ஒருத்தர் அடுத்த ஹலீஃபா வந்துருங்க, நான் என்னுடைய பதவியை விட்டு கொடுத்துட்றேன், உங்களில் யாராலும் ஒருத்தர் அடுத்த ஹலீஃபாவாக மக்கள் முடிவு செய்வார்கள், நானும் ஆராய்ச்சி செய்வேன், உங்க 2 பேர்த்துடைய முடிவையும் வாழ்நாளுடைய நடவடிக்கைகளையும் நான் பார்ப்பேன், 3 நாட்களுக்கு பிறகு நான் என்ன செய்வேன், உங்களில் 2 பேர்ல யாராவது ஒருத்தரை ஹலீஃபாவாக நான் தேர்ந்தெடுப்பேன், அதற்கு பிறகு மக்களிடத்துல முன்மொழிவேன், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும், அந்த 2 பேர்ல ஒருத்தர் யார் இருக்காங்களோ அவங்கள ஏற்றுக்கணும் இப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா சரியா என்று கேட்கிறாங்க. அதற்கு அதே பேர 2 பேரும் ஓகே சொல்லிடுறாங்க, சரின்னு சொல்லிடுறாங்க. 3 நாட்களுக்கு பிறகு அன்சாரி பிரமுகர்கள் எல்லாத்தையும் பள்ளிவாசலுக்கு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப்ங்க ஒன்றுக்கு திரட்டுறாங்க. பள்ளிவாசல் நிறைஞ்சு வழியுது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இன்றைக்கு ஹலீஃபாவாக தேர்வு செய்ய போறேன், யாரெல்லாம் முன்மொழிகிறீங்க இப்படின்னு சொன்ன உடனே மக்கள் எல்லாரும் முன்மொழிய ஆரம்பிக்கும் பொழுது அலி ரலி இடத்துல ஒரு சின்ன வாக்குறுதியை அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவங்க கேட்கிறாங்க. அந்த பள்ளிவாசலுடைய கடைசி இடத்துல பள்ளிவாசல் நிறைஞ்சு மக்களுடைய கூட்டம் அலைமோதுகிற பொழுது இருக்க உட்கார நிற்க கூட இடமில்லாத கடைசி ஒரு வரிசையில் உஸ்மான் பின் அஃபான் இருக்கிறாங்க. அலி ரலி அவர்கள் மிம்பருடைய 2வது படியில் இருக்கிறாங்க, முதல் படியில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் இருக்கிறாங்க. அப்போ அவங்க கேட்கிறாங்க, அலி அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் எப்படி ஆட்சி நடத்தினாங்களோ, எப்படி மார்க்கத்தை மக்களுக்கு சொன்னாங்களோ அது போல நீங்க நடந்துக்குவீங்களா, இப்படி இருந்தால் உறுதி கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அலி ரலி என்ன செஞ்சிடறாங்கன்னா கையை உதறிட்டு, இல்லை அப்படி நான் செய்ய மாட்டேன், என்னுடைய சுய ஆராய்ச்சி என்னுடைய சுய ஆற்றல் அதன் அடிப்படையில் நான் ஆட்சி நடத்துவேன் இப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவங்க கையை உதறிட்டு, இந்த மாதிரி ஆட்சி நடத்தக்கூடாது, நபிகளார் ஒரு கட்டத்தை காட்டி கொடுத்துருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்த வரையறையின் அடிப்படையில் தான் ஆட்சி நடத்தணும், அப்படிதான் மார்க்கத்தை சொல்லணும், இது சொல்லாம செய்யாதவங்க யாரும் தேவையில்லைன்னு சொல்லி வரிசையினுடைய கடைசியில உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு அவர்களை கைகளை உயர்த்தி இதே போல உறுதிமொழி கேட்கிறாங்க. அது அவங்க ஒப்புதல் சொன்ன உடனே மக்கள் எல்லாரும் அலைமோதி கொண்டு உஸ்மான் பின் அஃபான் ரலி அவர்களை கலீஃபாவாக தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இந்த இடத்துல அலி ரலி அவர்களை பார்க்கும் பொழுது கொஞ்சம் நெகட்டிவான எதிர்மறையான கருத்துக்கள் மாதிரி தோணலாம். ஏன்னா அபூபக்கர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு கலீஃபா ஏற்றதற்கு பிறகு 6 மாதம் அலி ரலி அவர்கள் பையத்து செய்ய மாட்டாங்க, ஓட்டு போட மாட்டாங்க, இப்படியே அலக்கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பிறகு இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அலி ரலி அவர்கள் ஏன் இப்படி தப்பு செய்கிற மாதிரியே தோணும். ஆனால் அதற்கு அவங்க விளக்கமும் கொடுத்துருவாங்க. என்ன விளக்கம்னா, அபூபக்கர் அவர்களுடைய கலீஃபா அவர்களை ஏற்றுக்கிற பொறாமைனாலேயோ அல்லது உமர் அவர்கள் கலீஃபாவாக மாற்றிட்டாங்கிற பொறாமைனாலேயோ கிடையாது. மாறாக அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எனக்கும் ஒரு உறவு முறை, நெருக்கமான உறவு முறை இருக்கிறது. அந்த காரணமா ரசூலுல்லாஹ் என்னதான் கலீஃபாவாக தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா உங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க. பொறாமையோ குரோதமோ வெறுப்போ வேற எந்த காரணமும் இல்லை, உறவு முறை காரணமாகத்தான் நான் பையத்து செய்யாம இருந்தேன். சரி நானும் பையத்து செஞ்சேன்னு சொல்லி அபூபக்கர் அவர்களுக்கும் பையத்து செய்வாங்க, உமர் அவர்களுக்கும் பையத்து செய்வாங்க, உஸ்மான் ரலி கடைசியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கலீஃபாவிற்கும் பையத்து செஞ்சிருவாங்க. அப்ப அலி ரலி அவர்கள் மேல இந்த எதிர்மறையான கருத்துக்கள் நீக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அலி ரலி அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் உறவு முறை என்ன? தன்னுடைய சிறிய தந்தையினுடைய மகன் என்கிற கசின் முறையில தம்பிங்கிற அந்தஸ்து, இன்னொன்று தன்னுடைய மகளை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கட்டிய கணவர் என்கிற ஒரு முறை, மருமகன் என்கிற ஒரு முறையும் இருக்கிறது. இதை வச்சுதான் அவங்க கேட்கிறாங்க. அடுத்து 3வது ஹலீஃபா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்களுக்கு முன்னால வரைக்கும் எந்த விதமான ஜமாத்து உருவாகலை, எந்த விதமான கட்சியும் பிரிஞ்சு நிக்கல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாதாரணமாகவே இயல்பாகவே கூட்டு சுபாவம் உடையவராக இருந்தார். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லக்கூடிய சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, மாணவர்கள் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து வெட்கப்படுகிற பொழுது நான் உஸ்மானை பார்த்து வெட்கப்பட வேண்டாமா? அப்படிப்பட்ட கூட்டு சுபாவம் பண்புகளை கொண்டவராக உஸ்மான் பின் அஃபான் அவங்க இருக்கிறாங்க. மாணவர்களே வெட்கப்படுறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு கூட்டு சுபாவம் உடையவராக இருப்பாங்க.
அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் துன்னூரைன் அப்படின்னு உஸ்மான் அவர்களுக்கு ஒரு பட்டத்தை சொல்றாங்க. என்ன அர்த்தம்? தன்னுடைய 2 மகள்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்தாங்க, உம்மு குல்சும், ருக்கையா. இந்த 2 பெண்களையும் உஸ்மான் பின் அஃபான் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அதனால 2 ஒளிகள், தன்னுடைய 2 மகள்களையும் 2 ஒளியினர் ரசூல் அறிமுகப்படுத்துறாங்க. அந்த 2 ஒளிகளான அந்த 2 பெண்களையும் திருமணம் செய்ததுனால துன்னூரைன், 2 ஒளிகளுடையவர் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பண்பை, ஒரு பட்டத்தை சொல்றாங்க. அதே போல தபூக் என்கிற ஒரு போர் ஏற்படுகிறது நபிகளார் உயிரோடு இருக்கிற பொழுது. அந்த போர்ல அல்லாஹ்வுடைய தூதருடைய நெருக்கமான இந்த உஸ்மான் பின் அஃபான் அவர்கள் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட ஒட்டகங்களை அந்த போருக்காக தர்மமாக செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அவருடைய சிறப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை, எந்த அளவுக்கு அவருடைய தர்மத்தினுடைய சிறப்பு புரிந்ததன் காரணமாக அவர்கள் செய்திருக்கிறார் என்பதை இதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல மதீனாவில் ஒரு மிகப்பெரிய தண்ணீர் இல்லாத ஒரு தட்டுப்பாடு, பஞ்சம் ஏற்படுது. அந்த நேரத்தில் ரூமா அப்படிங்கிற ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறை விலைக்கு வாங்கி மக்களுக்காக தர்மம் செய்வதற்காக அந்த கிணறை வாங்குவதற்கு உண்டான ஒரு தர்மத்தை அடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்மை அடைந்த ஒரு பட்டத்தையும் உஸ்மான் பின் அஃபான் அவர்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த உஸ்மான் பின் அஃபான் என்ன செய்யறாங்க? 3வது ஹலீஃபாவாக இருக்கிற நிலையில இதுதான் முக்கியமான தருணம். என்ன செய்யறாங்கன்னா, இவர்கள் தன்னுடைய அமைச்சரவைன்னு இருக்குல்ல, நிர்வாகிகள், சக நிர்வாகிகள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள தன்னுடைய சொந்தக்காரங்க, உறவினர்கள் சில பேரை இவர்களுக்கு இயல்பாகவே ஒரு சாஃப்டான உள்ளம்னு சொல்லுவாங்க, மென்மையான உள்ளம்னு சொல்லுவாங்க. அந்த உள்ளம் இருக்கிற காரணத்தினால தன்னுடைய அரசவையில் அமைச்சர்கள், நிர்வாகிகள் சில பேரை தன்னுடைய உறவினர்களை ஏற்றிடுவாங்க, பதவி கொடுத்துருவாங்க. அப்ப அந்த காரணத்தினால மக்களுக்கு சில பேர் பிடிக்கல. வாரிசு அரசுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு நிகரான அடிப்படையில மக்கள் நினைச்சிருவாங்க, என்ன உஸ்மான் அவர்கள் தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்துட்றாங்க, இந்தந்த பதவியை கொடுத்துட்றாங்க, உஸ்மான் அவர்களுடைய ஆட்சி சரியில்லை இப்படின்னு ஒரு சில கூட்டம் கிளம்பும். அதுல தான் முதலாவதாக கிளம்பிய ஒரு கூட்டம் ஹாரிஜியாக்கள். இப்பதான் ஒரு தனி ஜமாத் உருவாகும். உமர் அவர்களுடைய காலத்தில் இல்லாத ஒரு ஜமாத்து, அபூபக்கர் அவருடைய காலத்தில் இல்லாத ஒரு ஜமாத்து, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இல்லாத ஒரு ஜமாத்து, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல புதிதாக ஒரு ஜமாத் உருவாகுது. தன்னுடைய அந்த ஆட்சியை பிடிக்காமல் உருவாக்கப்பட்ட ஒரு ஜமாத் தான் ஹாரிஜியாக்கள், வெளியேறிய ஒரு கூட்டம் அப்படின்னு ஒரு கூட்டத்திற்கு பெயர். அந்த ஹாரிஜியாக்கள் என்ன செய்யறாங்க? உஸ்மான் அலி அவர்களை பதவி விலக்கம் செய்யணும், அவர்கள் ஆட்சி நடத்தக்கூடாது, பதவியில இருக்கக்கூடாது, ராஜினாமா செஞ்சுட்டு கிளம்புங்க, அதை எப்படி சொந்தக்காரங்களை உள்ள உட்கார வைக்கலாம், நிர்வாகம் செய்ய வைக்கலாம் இப்படின்னு ஒரு கூட்டம் எழும்புது. அப்ப என்ன செய்யறாங்க? 40 நாள் முற்றுகையிடுறாங்க. உஸ்மான் பின் அஃபான் அவர்களுடைய வீட்டுல மனைவி, குழந்தைகள் எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிற பொழுது 40 நாட்கள் முற்றுகையிடுறாங்க அந்த ஹாரிஜியாக்கள். இது எந்த தருணம்னா, எல்லா பெரும் நபி தோழர்கள், சஹாபாக்கள்லாம் உம்ராவிற்காக மக்காவிற்கு செல்லக்கூடிய அந்த தருணத்தை பார்த்து உஸ்மான் அவர்கள் தனியா தன்னுடைய குடும்பத்தோடு இருக்கிற நிலையில, வீட்டுல இருக்கும் நிலையில 40 நாட்கள் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. 40 நாட்கள் சாப்பாடு இல்லாம உஸ்மான் பின் அஃபான், அல்லாஹ்வுடைய தூதருடைய உயர்ந்த தோழர்களில் ஒருவர் தான் உஸ்மான் பின் அஃபான், அவர்களுக்கு சாப்பாடு தர மறுக்கிற ஒரு முஸ்லிம் கூட்டமாக அன்றைக்கு மாறிட்டாங்க. எப்படி பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய தோழர்களில் உற்ற ஒரு தோழர் உஸ்மான் அவர்கள். அப்ப அந்த ஒரு கூட்டம் என்ன செஞ்சாங்க? உஸ்மான் அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, 40 நாள் வீட்டுக்குள்ளேயே முற்றுகையிடுறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாங்க? உஸ்மான் பின் அஃபான் அவர்களுக்கு அவர்கள் கூட இருக்கக்கூடிய சில தோழர்கள் இருந்தாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இது போன்ற சில சஹாபாக்கள் இருந்தாங்க. அவங்க சில தோழர்கள், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் போன்ற நபி தோழர்கள் ஆலோசனை தராங்க, ஒரு 3 ஆலோசனை தராங்க. ஹாரிஜியாக்கள் பெரும் கொண்ட ஒரு காட்டரபிகள் போல இருக்கிறாங்க, என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால நீங்க மக்காவிற்காக, உம்ராவிற்காக இஹ்ராம் அணிஞ்சிட்டு நீங்க போயிருங்கன்னு உஸ்மான் அலி அவர்களிடத்துல சொல்றாங்க. அதை கேட்கிறாங்க. அதே போல இன்னொரு ஆலோசனை என்ன? சிரியாவுக்கு போயிருங்க, இங்க இருந்து மதீனாவில இருந்து சிரியாவுக்கு போயிருங்க, முஆவியர் அலி அங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால உங்களுக்கு அடைக்கலம் கிடைச்சிரும்னு சொல்றாங்க. 3வது ஆலோசனை என்ன? இது 2மே நீங்க கேட்கலையா, இந்த ஹாரிஜியாக்களுக்கு எதிராக போர் செய்வோம் வாங்க, அப்படியாவது 3ல ஏதாவது ஒன்று நடத்துவோம் இப்படின்னு சொல்றாங்க. அதற்கு உஸ்மான் அலி அவர்கள் என்ன செய்யறாங்க? வீரமான பதில் சொல்றாங்க. இஹ்ராம் அணிஞ்சிட்டு மக்காவுக்கு போறதுக்கான ஆட்சியில நான் இருக்கிறேன், அப்படிலாம் இருக்க முடியாது, நான் அப்படியெல்லாம் கோழையாக வளர்க்கப்படலை, இஹ்ராம் அணிஞ்சிட்டு போனாலுமே இந்த ஹாரிஜியாக்கள் கொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? கண்டிப்பா என்னை எதிர்க்கிறதுக்கு ஆட்கள் இருக்கத்தான் செய்யும், அப்படி போக மாட்டேன், சிரியாவுக்கு போக மாட்டேன், நான் ஏன் பயந்து ஓடணும்,
நான் ஒரு வீரன், அல்லாஹ்வுடைய தூதர்கள் இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்களா, கோலையா இருக்க கத்து கொடுத்தாங்களா? அப்படி கிடையாது. சிரியாவுக்கு போக மாட்டேன், செத்தாலிங்க தான் இருப்பேன். போர் செய்யக்கூடாது. ஹாரிஜியாக்கள் முஸ்லிம்கள், நீங்களும் முஸ்லிம்கள். முஸ்லிம்களுக்குள்ள முஸ்லிம்கள் அடித்து கொண்டு சாகிறத என்னால விரும்பி நாளைக்கு அல்லாஹ் இடத்துல போய் இறைவா என்னாலதான் இந்த போரை உருவாச்சுன்னு விரும்ப நான் விரும்பல. அப்படி நிக்கணுங்கிற அவசியம் இல்லை. என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நீங்களாம் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி பாதுகாப்புக்கு வந்தாங்கல்ல நபித்தோழர்கள், அவங்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்புறாங்க. அவங்கள வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த ஹாரிஜியாக்கள் என்ன செய்யறாங்கன்னா, வீட்டை உடைச்சுக்கிட்டு உள்ள இறங்கி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க. அவர்களுடைய மனைவியும் இருக்கிறாங்க. மனைவி தடுக்க வராங்க, சில நபித்தோழர்களும் தடுக்க வராங்க. சில நபித்தோழருடைய வீட்டுக்கு வெளியில இருந்த நபித்தோழருடைய கைகளை வெட்டுறாங்க, நபித்தோழருடைய கைகளை வெட்டுறாங்க. அடுத்து அவருடைய மனைவியுடைய விரல்களை வெட்டுறாங்க. அடுத்து உஸ்மான் அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்துறாங்க. நான் யாரு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தோழர்கள் உற்ற பெரிய தோழர்கள்ல ஒரு தோழர், அஷ்ரத்துல் முபஷ்ஷரா, சொர்க்கத்தில் நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு மனிதர். எனக்கு எதிராக நீங்க போர் செய்ய போறீங்களா? உங்களுக்கு நான் என்ன அநியாயம் செஞ்சேன், என்ன அக்கிரமம் செஞ்சேன்? நீங்களும் முஸ்லிம்கள், நானும் முஸ்லீம் தானே, எனக்கு எதிராக உங்களுக்கு போர் தொடுக்கக்கூடிய காரணம் என்ன என்று கேட்கிற பொழுது எந்த ஒரு மொழியும் அவர்கள் பேசல, அவர்கள் எந்த ஒரு பாஷையும் சொல்லல, எந்த ஒரு நடவடிக்கையும் அவர்கள் பேச்சுவார்த்தைக்குங்கிற இடமே இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய அடுத்த நொடியை கொலை செய்கிறாங்க, கைகளை தனியாக விட்டுறாங்க, உடலை சிதைக்கிறாங்க. அடுத்த கணம் என்னாவது, உஸ்மான் ரலி ஹிஜ்ரி 35 மரணம் அடைகிறாங்க. 12 வருஷம் ஆட்சி செய்கிறாங்க, மரணம் அடைஞ்சிடறாங்க. இப்போ ஹாரிஜியாக்கள் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செஞ்சிடறாங்க. மக்களிடத்துல ஒரு வதந்தி பரப்புது. இந்த நேரத்தில் என்ன வதந்தி? உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செஞ்சது, கொலை செய்ய சொன்னது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். ஏன்னா அவர் தான் என்ன செஞ்சாரு, என்னுடைய ஆட்சியின் அடிப்படையில் தான் நான் ஆட்சி நடத்துவேன், என்னுடைய ஆராய்ச்சி ஆற்றலின் அடிப்படையில் தான், சுய விருப்பத்தின் அடிப்படையில் தான் நான் ஆட்சி நடத்துவேன் இப்படின்னு சொன்னாங்க. அதே போல அவங்க தான் ஆட்சிக்கு ஆசைப்பட்டாங்க. உஸ்மான் அவர்கள் இருக்கும் பொழுது கூட அலி அலி அவர்கள் தான் இப்படியெல்லாம் தோல்வியிருக்க செஞ்சிருக்கணும். அதனால அலி அலி அவர்கள் தான் இந்த உஸ்மான் பின் அஃபானை, அவருடைய மனைவி மற்றும் பல நபித்தோழர்கள் கொல்வதற்கு அடிப்படை காரணம் என்ற ஒரு வதந்தி கூஃபா நகரம் முழுக்க, மதீனா நகரம் முழுக்க பரவுது. இப்படிப்பட்ட ஒரு செய்தி அறிஞ்சு மாமியாராக அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியும் அலி அலி அவர்களுக்கு மாமியாரும் ஆகிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க, ஒரு போர் தொடுத்து வராங்க, ஜமல் போர். இந்த போருக்கு வரலாற்றில் ஜமல் என்று போர் என்று பெயர் சூட்டப்படுகிறது. இந்த போர்ல பெரும்பான்மையான ஒட்டகங்கள் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பலவிதமான போர் வீரர்களை ரெடி பண்ணி உருவாக்கி அதுக்கு ஒட்டகங்களை தயார் செய்து அலி அலி அவர்களை கொலை செய்வதற்காக போர் தொடுத்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் அலி அலி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க. எல்லாமே சந்தேகம் கிளம்புமா இல்லையா? உஸ்மான் அலி அவர்களை கொலை செஞ்சது அலிதான். அதற்கு பிறகு ஆட்சி கட்டில அலி அலி அவங்க வர விரும்பினாங்க. இப்ப ஆட்சி கட்டிலையும் வந்துட்டாங்க. அப்ப கொலை செய்தது இவராகத்தான் இருக்க வேண்டும், இவரை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துல அல்லாஹ்வுடைய தூதருடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போர் தொடுத்து வராங்க. அந்த போர்ல அவங்க தோல்வி அடைஞ்சிடுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த போரை தொடுத்து வருகிறார்களோ அலி அலி அவர்களுக்கு எதிராக, அந்த போர்ல தோல்வி அடைஞ்சிடுறாங்க. அதற்கு பிறகு விளக்கம் அளிக்கப்படுகிறது. எதனால அலி அலி அவர்கள் உஸ்மான் பின் அஃபான் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல. இது ஒரு சின்ன உரையாடல். ஹசன் அவர்கள், அலி அலி அவர்களுடைய மூத்த மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் தன்னுடைய தந்தை அலி அலி அவர்களுக்கும் சின்ன ஒரு உரையாடல் அவருடைய வீட்டில் நடக்கும். உஸ்மான் அவர்களை எப்படி முற்றுகையிட்டாங்களோ அதே போல் அலி அலி அவர்களிடத்தில் அந்த நேரத்தில் சொல்லப்படும், என்னுடைய தந்தை அலி அவர்களே, நீங்க போய் உஸ்மான் அவர்களுக்கு உதவி செஞ்சிருக்கலாம்ல, இப்ப எப்படி மக்கள் பேசுறாங்க, நீங்க தான் அலியை கொன்னதா மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்ப இது உங்களுக்கு போதாதா? நீங்க அப்பவே போய் உதவி செஞ்சிருந்தா, பாதுகாப்பு கொடுத்திருந்தா உங்க நிலைமை இப்படி மாறி இருக்காதுல்ல. இப்ப ஆயிஷா அலி அவர்கள் உங்களை கொலை செய்வதற்கு வராங்க, என்ன செய்ய போறீங்க இப்படின்னு ஆரம்பத்தில் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அலி அலி அவர்கள் விளக்கம் கொடுப்பாங்க, என்னுடைய அருமை மகனே, உண்மையை விளங்கிக்க, உஸ்மான் அவர்கள் எப்படி முற்றுகையிடப்பட்டார்களோ ஹாரிஜியாக்களினால, அதே போல என்னுடைய வீட்டில் நான் முற்றுகையிடப்பட்டேன். உஸ்மான் அவர்களுக்கு இப்படி நடக்கும் போது எனக்கு தெரியாது, கொலை செய்ய போறாங்கன்னு எனக்கு தெரியாது, முஸ்லிம்கள் தானேன்னு சாதாரண விட்டுட்டோம், ஆனா கொலை செஞ்சுட்டாங்க, இப்பதான் எனக்கு தெரிய வருதுன்னு சொல்லி அலி அலி அவர்கள் தன்னிலை விளக்கம் கொடுப்பாங்க. அதற்கு பிறகு ஆயிஷா அலி அவர்கள் போர் தொடுத்து வருவாங்க, அந்த போர்ல தோத்துருவாங்க. தோத்ததற்கு பிறகு ஆயிஷா அலி அவர்கள் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்பாங்க, இறைவா நான் தெரியாம செஞ்சுட்டேன், இந்த மாதிரியெல்லாம் சிக்கல்கள் குழப்பங்கள் ஏற்பட்டதுனால சஹாபாக்களுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு யுத்தம் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணமாக இந்த குழப்பங்கள் அமைந்திருக்கிறது என்பதை நாம் வரலாற்று ரீதியாக பார்க்கிறோம். இப்ப என்ன நடக்குது, அலி அலி அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே
சிரியாவில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்று ஒரு நபி தோழர் இருக்கிறார். இந்த நபி தோழர் சாதாரணமானவர் கிடையாது. அபூ சுஃபியான் இருக்கிறாங்கல்ல, அந்த சஹாபியினுடைய மகனாக இருப்பவர் தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர் சிரியால கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சாதாரணமான வருடங்கள் 4 வருஷம் 2 வருஷம் அப்படி இல்லை, 17 வருஷம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க அலி அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே ஸஹல் பின் ஹுனைப் அப்படிங்கிற ஒரு நபி தோழரை சிரியாவுக்கு ஆளுநராக கற்பிக்கிறாங்க, ஆளுநரை மாத்துறாங்க. முஆவியா அலி 17 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சிரியா என்பது சாதாரணமாக இதற்கெல்லாம் தலைமை தாங்குவ ஒரு இடம் தான் கூஃபா, மதினா என்கிற ஒரு நகரம். அந்த இடத்துல தானே ரசூலுல்லாஹ் ஆட்சி செஞ்சாங்க. அதுல யார் கலிஃபாவாக வராங்களோ அவர்கள் தான் மற்ற இடங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜனாதிபதியாக இருப்பாங்க. அப்ப ஜனாதிபதி அலி அவர்களும் இந்த சிறிய ஆளுநராக சிரியாவில முஆவியா அலி அவர்களும் இருக்கிற பட்சத்துல முஆவியா அவர்கள் தனக்கு கட்டுப்பட மறுக்கிறாங்க. அதனால தேவையில்லை, ஸஹல் பின் ஹுனைப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழரை அங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே முதல் வேலையை செய்யறாங்க. அப்ப ஸஹல் பின் ஹுனைப் முஆவியா அவர்களை நோக்கி போய் கொண்டிருக்கிற நேரத்துல சிரியா மக்கள் என்ன செஞ்சிடறாங்க, அவங்கள தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. முஆவியா யார் தெரியுமா? எத்தனை வருட காலம் எங்களுக்கு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க தெரியுமா? எவ்வளவு உதவிகள் நீதமான முறையில் எங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க தெரியுமா? எங்களுக்கு முஆவியா அலியே போதும், ஸஹல் பின் ஹுனைப் வேணான்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாங்க. இது அலி அவர்களுக்கு பிடிக்கல. இப்படியே ஒரு கட்டத்தில் போய்கிட்டு இருக்கிற பொழுது அலி அவர்கள் என்ன செஞ்சிடறாங்கன்னா, முஆவியா அலி அவர்கள் ஒரு கட்டத்தில் இப்படி யோசிச்சுக்கிட்டே ஒரு பரபரப்பான சூழல் போயிட்டு இருக்கும் பொழுது நுஅ்மான் பின் பஷீர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இவர் என்ன செஞ்சிடறாங்க, உஸ்மான் பின் அஃபான் அவருடைய வீட்டுக்கு போய் உஸ்மான் அலி அவர்கள் கொல்லப்பட்ட சில நபித்தோளுடைய கைகள் இருக்குல்ல, அந்த கைகள், அதே போல உஸ்மான் அவருடைய மனைவியினுடைய விரல்கள் இதெல்லாம் கீழே சிதறி கிடக்கு. அதை எடுத்துட்டு உஸ்மான் அவர்கள் இரத்தக்கரை படிந்த ஒரு சட்டை எடுத்துட்டு நுஅ்மான் பின் பஷீர் என்பவர் முஆவியா அலி இடத்துல ஒப்படைக்கிறாங்க. இங்க பாருங்க, உங்களுடைய தோழர் உஸ்மான் இருக்கிறாங்கல்ல, அவருக்கு ஏற்பட்ட நிலைமையை பாருங்க, எப்படி கொண்டிருக்கிறாங்க பாருங்க. அவங்கெல்லாம் முஸ்லிம்களா? காரிஜியாக்கள் என்ற ஒரு குழு, ஒரு ஜமாஅத்து, ஒரு கூட்டம் இப்படி முஸ்லிம்களை கொன்று குவிக்கிறது, குறிப்பா அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழரை கொன்று குவிக்கிறது என்று சொல்லி அவர்கள் அந்த விஷயத்தை எல்லாம் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் ஜும்மாவுடைய மிம்பர் மேல ஏறி நின்று முஆவியா அலி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, போர் பிரகடனம் சொல்றாங்க. இந்த மாதிரி ஹாரிஜியாக்களை கொல்லாம நாம தூங்கக்கூடாது, ஹாரிஜியாக்கள் தான் இப்பொழுதுக்கு நம்முடைய முதல் எதிரி, எப்படி கொண்டிருக்கிறாங்க பாருங்கன்னு சொல்லி உணர்ச்சி பூர்வமாக பேசும் பொழுது எல்லா மக்களும், சிரியாவில் இருக்கிற அத்தனை மக்களும் முஆவியா அலி உட்பட எல்லாரும் ஹாரிஜியாக்களை கொலை செய்ய வேண்டும் உறுதி எடுத்திருக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் அலி அவர்கள் என்ன செய்யறாங்க, பதவி விலகிருங்க, நீங்க அந்த பதவியில் இருக்காதீங்க, உங்களுக்கு அந்த பதவி செட் ஆகல, ஸஹல் பின் ஹுனைப் அனுப்புறோம்னு சொல்றாங்க. விடுவாங்களா? அப்ப இது மறுக்கும் பொழுது முஆவியா அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அலி அவர்களை எதிர்த்து ஒரு போரை துவக்குகிறார்கள். நாங்க ஹாரிஜியாக்களை கொல்லாம, உஸ்மான் அவர்களை கொன்றவர்களை கொல்லாமல் நான் பதவி விலக மாட்டேன் என்பதை உறுதிமொழியாக முஆவியா அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு எதிராக அலி அவர்கள் நிற்கும் பொழுது போரை துரத்துருவோம், அலி அவர்களுக்கு எதிராக போர் தொடுப்போம், தோத்தவங்க அவங்க சொல்றதை கேட்டுக்கோன்னு சொல்லி சிஃபியின் அப்படிங்கிற ஒரு யுத்தத்தை தொடக்கிறார்கள் முஆவியா அவர்கள். அப்ப அலி அவர்களை எதிர்த்து சிஃபியின் அப்படிங்கிற ஒரு யுத்தம் ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த யுத்தம் இப்படி பல யுத்தங்களை சந்தித்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை என்பது யுத்தங்களாகவே மரணிக்கிறது. ஒரு கட்டத்தில் ஹிஜ்ரி 40 பார்க்கும் பொழுது இப்னு முல்ஜிம் அப்படிங்கிற ஒரு அயோக்கியன், ஒரு காரிஜியா குலத்தை சார்ந்தவர், இவர் என்ன செஞ்சாராங்க, அலி அவர்களை கொலை செய்து விடுகிறார்கள். அலி அவர்கள் ஹிஜ்ரி 40 மரணம் அடைஞ்சிடறாங்க. இதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பல கட்டமான பிரிவுகள். முதல் கட்டமாக ஜமாத் என்று உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு காரிஜியாக்கள். அடுத்து ஒரு கூட்டம் உருவாகுது. அலி மரணிச்சுட்டாங்கல்ல, இவங்களை அடக்கம் செஞ்சிடணும்ல, இவங்களை அடக்கம் செய்யும் பொழுது ஒரு சின்ன பிரச்சனை வருது. இவங்களை அடக்கம் செய்து விட்டால் ஹாரிஜியாக்கள் இந்த அலி அவர்களுடைய உடலை எடுத்து சிதைச்சிருவாங்க, சின்னாபின்னம் ஆக்கிடுவாங்க, கை துண்டு தலை துண்டு கால் துண்டு ஆக்கிடுவாங்க. அது நடந்துவிடக்கூடாது என்பதற்காக அரசு மாளிகையினுடைய, கூஃபாவினுடைய அரசு மாளிகை கீழேயே அலி அவர்களையும் உடல் புதைக்கிறாங்க. அவங்க எல்லாரும் மௌனம் சாதிக்கிறாங்க, யாரிடத்தையும் தகவல் சொல்லலை, அலி அவர்களுடைய உடல் இங்கே தான் புதைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலை. இதை ஷியாக்கள் அப்படின்னு ஒரு குழு உருவாகுது. இப்போதான் ஷியாக்கள் வராங்க. இந்த ஷியாக்கள் அப்போ உருவாக்குறாங்க. என்ன உருவாக்குறாங்க, அலி அவர்களுடைய உடல் எங்கே புதைக்கப்பட்டிருக்குன்னு தெரியல. அப்போ என்ன வதந்தி பரப்பப்படுதுன்னா, அலி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படி ஈசா நபி உயர்த்தப்பட்டாங்களோ அந்த மாதிரி அல்லாஹ்விடத்தில் அவங்க உயிரோடு உயர்த்தப்பட்டுட்டாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் தெய்வத்தன்மை கொண்டவங்க. அவர்கள் மட்டும் கிடையாது,
அவர்களோடு சேர்த்து 4 பேர் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும், ஹசன் மற்றும் ஹுசைன் அவர்களும், அலி ரலி, இந்த 5 பேருக்கும் தெய்வத்தன்மை இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு குரூப் உருவாகுது, ஒரு ஜமாத் உருவாகுது. அதுதான் ஷியாக்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 5 பேருக்கும் தெய்வத்தன்மை இருக்கிறதுன்னு சொல்லி இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பஞ்சா எடுப்பார்கள். பஞ்சா 5ன்னு அர்த்தம், உருதுல பாஞ்சான்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த வார்த்தைகள் மாற்றம் படையும். அப்ப பாஞ்சான்னு சொல்லி தீ மிதிக்கிறதா இருக்கட்டும், உடலை வருத்தி உடலை கிழித்துக் கொள்வதாக இருக்கட்டும், இதையெல்லாம் உருவாக்குவதற்கு அடிப்படை காரணம் என்ன? அலி ரலி அவர்களை கடவுள் தன்மை, அவர் உடல் வந்து அடக்கம் செஞ்ச இடம் தெரியல, அல்லாஹ்விடத்துல உயர்த்தப்பட்டு விட்டார், அதனால நாங்க வணங்குறோம்னு சொல்லி ஒரு குரூப் உருவாச்சு. அதுதான் ஷியாக்கள். இப்படி ஹாரிஜியாக்கள், ஷியாக்கள் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல உருவாக்கப்படுது. அடுத்ததாக யார் வரா? அலி ரலி அவர்கள் மரண தருவாயில் இருக்கும் பொழுது அடுத்த ஆட்சியாளர் என்பதை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்கள் கேட்கிறாங்க. ஹசன் அவர்களை ஆட்சி கட்டில ஏத்திடலாமா? இஸ்லாத்தை பற்றி மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லணும், நல்ல முறையில் ஆட்சிப்படுத்தணும், அவர்களை நாங்கள் ஆட்சி கட்டில ஏற்றிடலாமா என்று கேட்கிற பொழுது அலி ரலி அவர்கள் எந்த பதிலும் சொல்லலை. எப்படி சொல்றாங்கன்னா, இது சம்பந்தமா உங்களை நான் தடுக்க மாட்டேன், இது சம்பந்தமா நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன், அது உங்களுடைய விருப்பம், மக்கள் ஏத்துக்கிட்டா என்னுடைய மூத்த மகன் ஹசன் அவர்களை நீங்க ஆட்சி கட்டில ஏத்துக்கலாம் இப்படின்னு சொல்லிடுறாங்க. பிறகு மக்கள் என்ன செஞ்சிடறாங்க? ஹசன் அவர்களை ஆட்சி கட்டில ஏற்றிடுறாங்க. ஆட்சி கட்டில ஏற்றினதுக்கு அப்புறம் 5வதாக வரக்கூடிய இந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, முதல் நபராக கூஃபாவில், அதாவது மதினாவில் கைஸ் பின் சாத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், ஒரு நபித்தோழர், இவங்க என்ன செய்யறாங்க? ஹசன் அவர்களுடைய கை மேல பையத்து செய்யறாங்க. இந்த மாதிரி ஆதர்பீஜான் அப்படிங்கிற பகுதியுடைய ஆளுநர் நான், எனக்கு கீழே ஒரு 40,000 வீரர்கள் இருக்கிறாங்க, உங்களுடைய தந்தை அலி அவர்களுக்கு நாங்கள் வாக்குறுதி கொடுத்துருந்தோம், எந்த ஒரு போர் நடந்தாலும் சரி எங்க 40,000 படை வீரர்களை ஒன்று திரட்டி நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக நிற்போம்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தோம், உடனே கிளம்புங்க, முஆவியாவையே கொன்றுவோம், முஆவியாவிற்கு எதிராக போர் தொடுப்போம். ஒரு சஹாபாக்கள் இன்னொரு சஹாபாக்களுக்கு மத்தியில பெரிய போர் நடக்கிறதுக்கு அங்க ஒரு ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு அடித்தளமாக கைஸ் பின் சாத் என்ற ஒரு மனிதர் சொல்றாங்க, வாங்க ஹசனே முஆவியாவை கொன்றுவோன்னு சொல்லிட்டு ரொம்ப வலியுறுத்துறாங்க. ஆனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த போர்லாம் செய்யறது பிடிக்கல. நீதமான முறையில அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் எப்படி ஆட்சி செய்ய சொன்னாங்களோ அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். எதுக்கு போர்? சஹாபாக்கள் முஸ்லிம்களும் இன்னொரு முஸ்லீம் கொள்வதனால் என்ன வெற்றி அடைய போகிறது என்ற சிந்தனையில அந்த கைஸ் பின் சாத் பதவி நீக்கம் செஞ்சிடறாங்க. நீ தேவையே இல்லை, நீங்க வந்து போர் செய்யணுங்கிற குணம் சிந்தனை இருந்துச்சுன்னா நீங்க பதவிக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவங்கள பதவி நீக்கம் செஞ்சிடறாங்க. எப்படி இருந்தாலும் அந்த மதினா மக்கள், கூஃபா மக்கள் என்ன செய்யறாங்க? ஹசன் ரலி அவர்களை வற்புறுத்துறாங்க, என்ன நடந்தாலும் சரி வாங்க போய் போர் செஞ்சிருவோம். எப்படி இருந்தாலும் முஆவியா அலி அவங்களுடைய தந்தைக்கு எதிராக சிப்பீன் அப்படிங்கிற ஒரு யுத்தத்தை தொடர்ந்திருக்காரு, அதனால கண்டிப்பா நம்ம போர் செஞ்சாகணும், அப்படிலாம் நிறுத்தக்கூடாது. ஏராளமான எதிர்ப்புகள் கொடுத்துருக்கிறாங்க. முஆவியா அலி ஆட்சி கட்டில இருந்து இறக்கணும் தான் அலி அலி அவருடைய ஆசையாக இருந்துச்சு, உங்களுடைய தந்தையுடைய ஆசையாக இருந்துச்சு, வாங்க போர் செய்ய போலான்னு சொல்லி மக்கள் எல்லாம் திரண்டு கிட்டத்தட்ட ஒரு 12,000 பேர் ஹசன் அவர்களுடைய தலைமைக்கு கீழே உருவாகி எல்லாரும் போர் செய்ய போறாங்க, முஆவியா அலியை எதிர்த்துட்டு போறாங்க. அப்படி போகும் பொழுது மதாயின் அப்படிங்கிற ஒரு நகரம், நல்லா கவனிச்சுக்கோங்க, மதாயின் அப்படிங்கிற ஒரு நகரம், ஹசன் அலி அவர்களும் இருக்கிறாங்க, அவருடைய சகோதரன் அலி அவர்களுடைய 2வது மகன் ஹுசைன் அலி அவர்களும் இருக்கிறாங்க. அந்த மதாயின் அப்படிங்கிற நகரத்துல போனதுக்கு அப்புறம் ஆரம்பத்துல பதவி விலகல் செஞ்சாங்கல்ல ஹசன் அவர்கள், போருக்கு போலான்னு கைஸ் பின் சாத் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் பதவி நீக்கிட்டாங்கல்ல, அவர் இறந்து போயிட்டார் என்கிற ஒரு தகவல் வருது. உடனே அந்த 12,000 பேர் கொண்ட அந்த குழுவுக்கு இடையில இப்படி இறந்துட்டாங்க, போர் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி அந்த மதாயின் நகரத்துல எல்லாரும் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குழப்பமான சூழல் ஏற்படுது, யார் முஸ்லீம் யார் எதிரின்னு ஒண்ணுமே தெரியல. உஹது பொருளை ஏற்படும்ல, மலைக்கு மேல நிக்க வச்சுட்டு யாரும் முஸ்லீம்கள் கொள்வதை பார்த்தாலும் கீழே இறங்கி வந்துடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை மீறி கீழே வந்ததுக்கு அப்புறம் குழப்பம் ஏற்பட்டுரும், யார் முஸ்லீம் யார் எதிரின்னு தெரியாது. அந்த மாதிரி இந்த மதாயின் அப்படிங்கிற நகரத்துல ஹசன் அவர்களுக்கு கீழே வந்த 12,000 பேர் ஒன்னாக மாதிரி யார் முஸ்லீம் யார் எதிரின்னு தெரியாம கொலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் குறிப்பாக ஹசன் அவருடைய தம்பியாக இருக்கக்கூடிய ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஈட்டி குத்தெல்லாம் விழுகும். அந்த அளவுக்கு அடைஞ்சதுக்கு அப்புறம் கட்டுக்கோப்பில்லாத ஒரு மக்களாக மாறிடுவாங்க, கட்டுப்பாடு இருக்காது. என்றைக்கு கட்டுப்பாடு இல்லாமல் மாறி போகிறதோ அன்றைக்கு தலைவன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இதை ஹசன் அவர்கள் உணர்ந்துட்டாங்க. உடனே ஒரு கடிதத்தை எழுதுறாங்க, யாருக்கு எதிராக போர் கொடுத்து போறாங்களோ அந்த முஆவியா அலி இடத்துல ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்துறாங்க. முஆவியா அவர்களே, இந்த மாதிரி உங்களை எதிர்த்து நாங்க போருக்கு வந்தோம், அந்த போர் இனிமே செல்லாது,
நாங்கள் சமாதான உடன்படிக்கை எழுதுகிறோம்னு சொல்லி ஒரு சமாதான உடன்படிக்கை எழுதுறாங்க. அதற்கு பிறகு முஆவியா அலி அவர்கள் ஹசன் அவர்களை சந்தித்தார்கள். அதற்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயம் என்ன, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி கொலை செய்யப்படுகிறார்கள், அவர்களுக்கு இறுதியில விஷம் குடித்து அவர்கள் மரணம் அடைகிற அளவிற்கு போய்விடுவாங்க. அதற்கு பிறகு என்னவெல்லாம் நடக்கும் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் தொடர்ச்சியாக பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.